எங்க ஸ்கூல்ல தெற்குப்பள்ளி வாசலுக்கு பின்னாடி வீட்ல வந்து அனசுன்னு ஒரு பையன் 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் காலையில வந்திருக்கான் ஸ்கூலுக்கு. 8:30 மணி இருக்குமா. காட சிட்டி பேக்கரிக்கு ஆப்போசிட் சைடு காட நெருங்க நெருங்க அதான் இந்த பலூன்காரனுங்க வந்து அப்படியே வாய கட்டி மேல தூக்கி அந்த புள்ளைய போட்டுட்டு போயிட்டானுங்க விறுவிறுன்னு. அஜ்மீர் மஹால் சைடு வந்து அந்த குறுக்கு சந்து வழியா கார்னர்ல போய் அந்த பையன வந்து ஏதோ ஒரு லாரிக்குள்ள போட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்றான். லாரிக்குள்ள போட்டாங்க. அதுக்கப்புறமா அது ஏதோ கொஞ்சம் உஷாரான பையனால என்ன பண்ணியிருந்திருக்கான், அந்த லாக்க வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்கான். ஓப்பன் ஆயிருந்துருச்சு. எட்டி பார்த்தா அங்க யாருமே இல்லையாம். உடனே குதிச்சு நேரா குடுகுடுன்னு ஓடி ஸ்கூலுக்கு வந்துட்டான். ஸ்கூலுக்கு வந்து பிரேயர் நடந்தப்ப எங்கள்ட்ட எதுவுமே சொல்லல. டீச்சர்ஸ் யார்ட்டயுமே எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறமா நாங்க அவேர்னஸ்க்காக ஒவ்வொரு கிளாஸ்லயும் போய் சொன்னோம். இந்த மாதிரி இப்படி இருக்காங்கப்பா, எல்லாரும் அவேர்னஸா இருங்க அப்படின்னு சொன்னப்ப, அவனா எந்திரிச்சு நின்று சொல்றான். இல்ல மிஸ் காலையில நான் வந்தேன். ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கப்ப இப்படி ஆச்சு. அப்புறமா வந்து நான் கை கால ஆட்டி பார்த்தேன். அந்த பலூனை வச்சு என்னை மறைச்சிட்டாங்க. வாயை கத்தவும் முடியல. கர்ச்சீஃபை வச்சு அடைச்சிட்டாங்க. அப்புறம் லாரிக்குள்ள போட்டதுக்கு அப்புறமா நான் திரும்பி பார்த்தேன். பின்னாடி 2 என்னைய மாதிரியே 2 பொம்பளை பிள்ளைங்களும் ஒரு பையனும் இருந்தாங்க. அவங்க கையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. சரின்னு அழுதுகிட்டே நான் லாக்க ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் ஆயிருச்சு. குடுகுடுன்னு ஓடி நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன் மிஸ் அப்படின்னு அதுக்கப்புறமா அவன் சொல்றான். சொன்னோனே அவங்க பேரண்ட்ஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஒரு வழியா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம்.